பணம்சார் உளவியல். முகவுரை. உலகின் பிரம்மாண்டமான நிகழ்வு. என்னுடைய கல்லூரி பருவத்தில் நான் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் மிக அற்புதமான விடுதி ஒன்றில் ஓட்டுநராக பணியாற்றி கொண்டிருந்தேன். அந்நாட்களில் ஒரு தொழில்நுட்ப மேலாளர் அவ்விடுதிக்கு தொடர்ந்து விருந்தாளியாக வருகை தருவது வழக்கம். அவர் ஒரு மேதை. தன்னுடைய 30 வயதுக்குள்ளேயே வைஃபை தொழில்நுட்பம் சார்ந்த முக்கியமான ஒரு கருவியை வடிவமைத்து அதற்கான காப்புரிமையும் பெற்றிருந்தார். அவர் புதிய நிறுவனங்களை நிறுவுவதிலும் நிறுவிய புதிய நிறுவனங்களை விற்பதிலும் திறமைசாலி. அத்தகைய போக்கில் அவர் பெருவாரியாக வெற்றியை கண்டிருந்தார். அவருக்கும் பணத்தின் மீதான அதீத உறவு இருந்தது. என் எண்ணப்படி அந்த உறவு பாதுகாப்பின்மை, குழந்தைத்தனமான முட்டாள்தனம் இவற்றின் கலவை என்பேன். அவர் எப்போதும் அடுக்கடுக்காக $100 நோட்டுகளை வைத்திருப்பார். அதை யாரெல்லாம் பார்க்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கும், இதுவரை அப்படி பார்த்தறியாதவர்களுக்கும் அவர் அந்த கட்டுகளை காட்டுவது வழக்கம். மதுவருந்தும் வேளைகளில் தேவையில்லாமல் இருந்தாலும் அவர் வெளிப்படையாகவும் சத்தமாகவும் தன் செல்வம் குறித்து தற்பெருமை பேசுவது வழக்கம். ஒரு நாள் அவர் என்னுடைய சக பணியாளர் ஒருவரிடம் பல ஆயிரம் மதிப்புள்ள டாலர் நோட்டுகளை கொத்தாக தந்து கீழே இருக்கும் நகைக்கடைக்கு சென்று எனக்காக $1000 மதிப்புமிக்க தங்க நாணயங்கள் சிலவற்றை வாங்கி வாருங்கள் என்றார். இது நடந்து 1 மணி நேரம் கழித்து அந்த மேதையும் அவருடைய சில நண்பர்களும் கையில் அந்த புதிய தங்க நாணயங்களுடன் பசிபிக் பெருங்கடலை ஒட்டி இருந்த ஒரு துறைமுக பகுதியில் இருந்தனர். பேச்சு சுவாரஸ்யத்தில் அந்த தங்க நாணயங்களை கடலில் எறிந்தும் கற்களை போன்று மேலே சுண்டி எறிந்தும் விளையாடினர். யார் எறிவது அதிக தூரம் சென்றடைகிறது என்ற விவாதம் வலுக்க உரத்த குரலுடன் அவர்களுடைய விளையாட்டு தொடர்ந்து நடந்தது. இந்த விளையாட்டு வெறும் கேளிக்கைக்காகத்தான். சில தினங்களுக்கு பிறகு அதே விடுதியில் அவர் தற்செயலாக ஒரு அலங்கார விளக்கை உடைத்து விட்டார். விடுதியின் மேலாளர் அவரிடம் அந்த விளக்கின் விலை $500 என்றும் அதை அவர் செலுத்தியாக வேண்டும் என்றார். இதை கேட்டதும் அந்த மேதை, ஓ, என்னை $500 கொடுக்க சொல்கிறாயா என்று அந்த விடுதி மேலாளரை நம்பிக்கையற்று கேட்டார். பின் தன் பையிலிருந்து டாலர் நோட்டுக்கட்டை உருவி எடுத்து அந்த மேலாளரிடம் கொடுத்தபடி, இந்த $5000 இனி என் முகத்தில் விழிக்காதே, இனிமேல் இப்படியெல்லாம் என்னை அசிங்கப்படுத்தாதே என்று சினந்தார். அந்த மேதையின் அத்தகைய அர்த்தமற்ற செயல்கள் எவ்வளவு காலம் தொடர்ந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், மிக குறைந்த காலமே. மற்றவை அடுத்த ஒலிப்பதிவில்.